கருவறுத்த குற்றால அருவி. தலையில அடிச்சு கதறிய உறவினர்கள் காண்போர கலங்க வைக்கக்கூடிய வீடியோ. பாறை இடுக்கில் சடலமா மீட்கப்பட்ட 17 வயது சிறுவன், நொடியில் பறிபோன உயிர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பழைய குற்றால அருவியில திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 17 வயது சிறுவன் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நெல்லை NGO காலனி பகுதியை சேர்ந்தவர் வங்கி மேலாளர் சாந்தகுமார் அப்படின்றவர். இவருடைய மகன் 17 வயதான அஸ்வின் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு. தன்னுடைய தாய் சகோதரியோட இவரு குற்றாலம் பழைய அருவிக்கு குளிக்க போனதா கூறப்படுது. இவங்களோட மத்த சுற்றுலா பயணிகளும் பழைய குற்றால அருவியில குளிச்சிட்டு இருந்தப்பதா எதிர்பாராத விதமா திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. தொடர் கனமழையால மெயின் அருவி மற்றும் 5 அருவியில குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த சூழல்ல தான் இந்த பழைய குற்றால அருவியில பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க போயிருந்திருக்காங்க. அப்பதான் எதிர்பாராத விதமா திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு படிக்கட்டுகள் வரைக்கும் அதிகப்படியான நீர் வந்திருக்கு. இப்படி திடீர் வெள்ளம் ஏற்பட்ட உடனே அங்க குளிச்சிட்டு இருந்த சுற்றுலா பயணிகள் பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்பதான் அஸ்வின் அங்க திடீர்னு வழிக்கு விழுந்ததா கூறப்படுது. இதுல மூக்குளவருக்கு அடிபட்டதால நிலை குலைஞ்சு போன அவரு வெள்ளத்துல இழுத்து செல்லப்பட்டதா கூறப்படுது. இப்படி தங்களுடைய மகன் தண்ணீர்ல அடிச்சு செல்லப்பட்டதை பார்த்து தலையில அடிச்சு கதறி அழுத காட்சி காண்போர கண் கலங்க வச்சிருக்கு. உடனடியா அங்க வந்த போலீசார் மற்றும் மீட்பு குழுவினர் இந்த சிறுவனை தேடும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில போலீசார் இந்த அருவியினுடைய கீழே இருக்கக்கூடிய பாதையில போயிட்டு சிறுவனை தேடும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சிறுவன் 1/2 கிலோமீட்டர் தொலைவுல பாறை இடுக்குல சடலமா மீட்கப்பட்டிருந்திருக்காரு. இப்படி கோடை விடுமுறைய கொண்டாடுறதுக்காக போன நிலையில எதிர்பாராத விதமா ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல சிக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.